ரோமர் 9:16. ரோமர் 9:16. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். இந்த வசனம் நமக்கு தெளிவாக ஒரு காரியத்தை நமக்கு போதிக்கிறது. விரும்புகிறவன், ஓடுகிறவன். நிறைய பேர் நிறைய காரியங்களை விரும்புவாங்க. ஆனா சிலர் விரும்பின அந்த காரியங்கள் வர வேண்டும் என்று சொல்லி அதற்காகவே ஓடுவாங்க. ஆனா வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது, ஒருவன் விரும்புகிறதுனாலே அவனுக்கு கிடைக்கிறது கிடையாது, ஒருவன் ஓடுகிறதுனாலே அவனுக்கு கிடைக்கிறது கிடையாது. நமக்கு ஒரு காரியம் கிடைக்கணும்னா இறங்குகிற தேவன் நினைச்சாதான் நமக்கு ஒரு காரியத்தை அவர் தர முடியும். அதை விட்டுட்டு நம்ம என்னதான் விரும்பினாலும் வாழ்நாளெல்லாம் விரும்பி கொண்டு தான் இருக்க வேண்டும். நம்ம என்னதான் விரும்பினாலும் நமக்கு கிடைக்காது. தேவன் நினைச்சா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். என்னதான் நம்ம ஓடினாலும், ஓடி 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 காடு மேடு மலை குன்று எல்லா இடத்துக்கும் ஓடினாலும் தேவன் நமக்கு தரணும் அப்படின்னு வச்சிருந்தா தான் அது நமக்கு கிடைக்கும். தேவன் நமக்கு தரணும்னு வச்சிருந்தா நம்ம ஓடலைன்னாலும் நமக்கு நிச்சயமா கிடைக்கும், நாம விரும்பலைன்னாலும் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். அப்போ என்ன நாம் இங்கே பார்க்கிறோம், தேவனுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். நிறைய பேர் தேவனுக்கு இறங்குகிற தேவனுக்கு முக்கியத்துவம் தராம தங்க வாழ்க்கையில் எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. தங்கள் வாழ்க்கையில் எப்படி ஆகிலும் நான் ஐஸ்வர்யவானாய் மாற வேண்டும், எப்படி ஆகிலும் நான் விரும்பின பொருளை அடைய வேண்டும், எப்படி ஆகிலும் நான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். இது எல்லாமே வேதம் என்ன சொல்லுதுன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இலவசமா ஆண்டவர் தருவார். ஆனால் நாம் இலவசமாக நாம் பெற்றுக்கொள்றதை விட்டுட்டு நாம் கஷ்டப்பட்டு பிரயாசப்படுகிறோம். அதனால தான் வேதம் தொடர்ந்து சொல்லுகிறது 17ஆம் வசனத்தில், மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படியாகவும் உன்னை நிலை நிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. தேவன் பாருங்க, இந்த பார்வோனை வைத்து ஒரு காரியத்தை பூமியிலே நடத்தினார். அது என்ன? இந்த பார்வோன் அந்த காலத்து உலகத்தில் இப்பொழுது எப்படி அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் இருக்கிறார், இப்பொழுது எப்படி ரஷ்ய அதிபர் இருக்கிறார், இது போல பெரிய நாடுகள் 2 நாடுகள், சைனா இருக்கிறது, இந்தியா இருக்கிறது. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு நாடு தான், ஏதாகில ஒரு நாடு. ஒரு காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் இந்த அகில உலகத்தை ஆட்சி செய்தாங்க. ஒரு காலத்தில் கிரேக்கர்கள் இந்த அகில உலகத்தை ஆட்சி செய்தாங்க. ஒரு காலத்தில் ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்தில் ரோமர்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்தார்கள். நம்முடைய முற்பிதாக்கள் வாழ்ந்த காலத்தில் எகிப்தியர்கள் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணாங்க. அந்த எகிப்தியர் வாழ்ந்த அந்த காலத்தில், அந்த நம்முடைய முற்பிதாக்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் தேவன் ஒன்றை தீர்மானம் செய்தார். அது என்னவென்று சொன்னால், அவருடைய நாமத்தை பூமி எங்கும் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அதே போல அவருடைய வல்லமையை அவர் காண்பிக்க வேண்டும். இந்த 2 காரியத்துக்காக பார்வோனை தேவன் நிலைநிறுத்தினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே யாராயிலும் பார்வோன் இருக்காங்களா? உங்க வாழ்க்கையில ஒரு ராஜா தான் பார்வோன் கிடையாது. உங்க வாழ்க்கையில உங்க ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற யாரா இருந்தாலும் அவங்க தான் பார்வோன். உங்களை அடிமைப்படுத்த நினைக்கிற யாரா இருந்தாலும் அவங்க தான் பார்வோன். நான் ஓப்பனாக சொல்லணும்னு சொன்னால், எனக்கு யாரும் ஆண்டவர் கிருபையில் பார்வோன் இல்லை.
ஆனால் எங்கள் அப்பாவை பார்த்து நான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். அப்பா, நீங்கள் பார்வோன் மாதிரி நடக்கிறீங்க. எப்படின்னா, ஒரு சின்ன ஒரு காசு தருவார்னு வைங்க, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த காசுக்கும் மிஞ்சி என்கிட்ட எதிர்பார்ப்பாரு. இப்போ ஒரு 100 ரூபா கொடுக்குறாருன்னா கணக்கு கேட்பாங்க. நானும் கணக்கில் உண்மையாக இருப்பேன். நான் ஒரு 10 பைசா மிச்சம் இருந்தால் கூட, ஒரு 4 நாள் மிச்சமாக இருந்தால் கூட அதை போய் மிச்சத்தை ஒப்படைப்பேன். அப்போது 100 ரூபா கொடுத்து அந்த வேலையை செய்ய அதுக்கு 120 ரூபா கூட ஆயிருக்கும். அது நான் போட்டு கூட செஞ்சுருப்பேன். அப்போ நான் கேட்பேன், என்னப்பா பார்வன் மாதிரி என்கிட்ட வந்து இது மாதிரி கடினமாக இவ்வளோ காசு தான், இதுக்கு மேலேயே நான் செஞ்சுருப்பேன். ஆனால் பார்வன் வந்து புல் தரல, வைக்கோல் தரல, வைக்கோல் தராமல் செங்கல் அறுக்க சொன்னது மாதிரி என்கிட்ட வந்து இது மாதிரி சொன்னா எப்படிப்பா? சத்தியத்தை வச்சு நம்ம டீல் பண்ணுறோம். சத்தியத்தில் சண்டை போடுறது இருந்தால் கூட, சண்டை இல்லை, ஒரு ஜோக்குக்காக நான் சொல்வேன். பாருங்க, அப்போ தான் நான் 100 ரூபா கொடுத்தேன். அப்போ அது அந்த காரியம் எப்போ முடிஞ்சு போயிருக்கும். திரும்ப வேறு காரியத்துக்கு காசு கேட்கும்போது அப்போ கொடுத்தனே அது அங்கே. அப்படி சில நேரத்தில் அப்படி தான் பெற்றோர், சில நேரத்தில் காசு இல்லைன்னா கூட அப்படி சமாளிக்க வேண்டி இருக்கும்னு நான் இப்போ நினைக்கிறேன். சரி, ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பார்வோன் என்று சொன்னாலே பிசாசு தான். நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடுகிற பார்வோன், நம்முடைய சுகத்தை திருடுகிற பார்வோன், நம்முடைய உடைமைகளை திருடுகிற பார்வோன். அப்படிப்பட்ட பார்வோன். ஆனால் தேவஜனம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. தேவஜனம் அடிமையாக இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டங்களிலும் கூட தேவனுடைய ஜனம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அநேக ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய நாம மகிமைக்காக அவங்க ஏதோ நல்லா இருக்கிறது மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் நாம் படுகிற எந்த உபத்திரவத்துக்கும் நமக்கு நிச்சயமாக பரலோகத்தில் பலன் உண்டு. அதை மட்டும் நீங்கள் மறந்தே போயிடாதீங்க. அந்த சூழ்நிலையிலையும் நாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல் இருக்கிறோம் இல்லையா? அந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை மறுதளிக்காமல் இருக்கோம் இல்லையா? அதுக்கு நிச்சயமாக தேவன் ஒரு நாள் நமக்கு பலனை கொடுப்பார். அந்த பலனை அவர் கொண்டு வருவார். இங்கே இந்த பார்வோன், அவனை வச்சு ஆண்டவர் 2 காரியம், அவருடைய வல்லமை இந்த உலகத்துக்கு தெரியணும், இன்னொன்று அவருடைய நாமம் பிரஸ்தாபமாகணும். இந்த 2 காரியத்துக்காக பார்வோனை பயன்படுத்தினார். ஆனால் நடுவில் மாட்டிட்டு கஷ்டப்பட்டது யாரு? தேவ ஜனங்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தம் இந்த உலகத்தில் வெளிப்படுத்துவதற்கு தேவன் ஒரு சில காரியங்களை செய்வார். கர்த்தரே தேவன் என்று நிரூபிப்பதற்கு சில காரியங்களை அவர் செய்வார். அவருடைய வல்லமையை நிரூபிப்பதற்கு சில காரியங்களை செய்வார். ஆனால் தேவனுடைய ஜனங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டங்கள். ஐயோ, நம்ம ஆண்டவர் மெய்யான ஆண்டவர், ஐயோ நம்முடைய ஆண்டவர் வானத்தையே படைச்சவர், இந்த பூமியே படைச்சவர், பொண்ணும் வெள்ளியும் அவருடையது தானே. ஆனால் நாம் ஏன் கஷ்டப்படுறோம்? நாம் ஏன் வரி கட்டி கொண்டு இருக்கிறோம்? நாம் ஏன் லைன் நிற்கிறோம்? நாம் நம்முடைய அப்பா எல்லாத்துக்கும் சொந்தக்காரர், நாம் ஏன் அப்படி கஷ்டப்படுறோம்? அப்படிலாம் நம்ம நினைப்போம். ஆனாலும் வேதம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ பார்க்குற இந்த கஷ்டங்கள், இந்த துன்பங்கள் வரப்போகிற அந்த மகிமைக்கு ஒப்பானதே கிடையாது. ஹல்லேலூயா! பெரிய மகிமையான வாழ்க்கையை தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த மகிமையான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வதற்காக தான் இந்த கஷ்டங்கள், இந்த துன்பங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைப்பட்டாங்க தான், உண்மைதான். ஆனால் எதுக்காக அவங்க அடிமைப்பட்டாங்க? அவங்களுடைய பாவத்தை அவர் நிவர்த்தி செய்ய வேண்டும். அவங்க யார்? எமோரியராய், புறஜாதி மக்களாய் அவர்கள் இருந்தாங்க. அந்த எமோரியராய் இருந்த அந்த ஜாதி ஜனங்களை தான் தேவன் தெரிந்தெடுத்து அந்த கிராஸ் கல்ச்சர், அந்த புறஜாதி ஜனங்களாய் இருந்தவங்களை ஒரு புது ஜாதியாக, இஸ்ரவேல் என்ற ஒரு ஜாதியாக தேவன் மாற்றும் பொழுது, அந்த எமோரியர்கள் செய்த
அந்த விக்கிரக ஆராதனை, அந்த எமோரியர்களுடைய பழக்க வழக்கங்கள், அந்த எமோரியர் மேலே வந்த சாபங்கள், இதுக்கெல்லாம் மாறாக இவங்க அந்த சாபங்களை சுமந்து தீர்க்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தர் பாவம் செஞ்சா அந்த பாவத்தின் நிமித்தம் எத்தனை தலைமுறைக்கு அவர் பழி வாங்குகிறார்? 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறவராயிருக்கிறார். அதனால தான் நாம ஆண்டவர் கிருபையில் பரிசுத்தமாக வாழணும். நம்மளால நம்முடைய 4 தலைமுறை 3 தலைமுறை கஷ்டப்படக்கூடாது. இப்போ நம்ம கஷ்டப்படுறோன்னா ஒருவேளை நம்ம 3-4 தலைமுறைக்கு முன்னால் நம்முடைய முற்பிதாக்கள் செய்த பாவமாக இருக்கும். அதை ஆண்டவர் நம்மக்கிட்ட கணக்கு கேட்பாரா இருக்கும். அதனால தான் நாம் பாவம் செய்யாமல் நாம் பாருங்க, ஒரு விஷயம், ஒரு குடும்பத்தில் ஒரு புருஷன் அவர் வாழ்க்கை சரியில்லைன்னா, அல்லது ஒரு மனைவி அவங்க வாழ்க்கை சரியில்லைன்னா, அது கண்டிப்பாக அவங்க பிள்ளைகளை பாதிக்குமா பாதிக்காதா? பாதிக்கும். பிள்ளைங்க கல்யாண வயசு வரும்பொழுது அவங்க வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் பார்ப்பாங்க, அப்பா எப்படி விசாரிப்பாங்க. அப்பா ஒரு குடிகார அப்படின்னா அந்த வீட்டில் பொண்ணும் மாப்பிள்ளை எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. அவன் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறவன், கலாட்டா பண்ணுறவன், ஐயோ எப்பா நமக்கு அந்த பொண்ணு வேணாப்பா. அம்மா எப்படி, அது ஒரு மாதிரி டைப்பு, எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு கெட்ட பேர் வந்துச்சுன்னா, அப்போ பாருங்க, அப்போ அந்த பெற்றோருடைய அந்த அந்த வாழ்க்கை முறை நமக்கு பிறந்த பிள்ளைகளே பாதிக்குது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன். அந்த தண்டனையின் கீழே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தண்டனையை, அடிமைத்தனத்தை அனுபவித்து கொண்டிருந்தாங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, 19ஆம் வசனம், இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சத்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவனுக்கு தான் அதிகாரம் இருக்கு. தேவன் நினைச்சாதான் நம்முடைய காரியங்கள் வாய்க்கும். நம்ம ஓட்டதுனால வாய்க்காது, நம்ம விரும்புறதுனால வாய்க்காது. தேவன் அவர் கையில் நாம் களிமண். அவர் நினைச்சா ஒரு பாத்திரத்தை கனமான பாத்திரமாக அவர் வணைய முடியும். அவர் நினைச்சா ஒரு பாத்திரத்தை கனவீனமான பாத்திரமாக கூட அவரால் வணைய முடியும். அந்த பாத்திரத்தை சொல்லி தப்பு இல்லை, தேவன் தான். அவரை நம் குற்றம் கண்டுபிடிக்கவே முடியாது, அவரை குற்றம் சொல்லவே முடியாது. அது அவர் இஷ்டம். ஏன்னா நாம் களிமண். குயவன் அந்த களிமண்ணை மிதிச்சு தான் இஷ்டம் போல செய்யும் பொழுது அந்த களிமண் அந்த குயவனை பார்த்து கேள்வி கேட்டா எப்படி இருக்கும்? அது போல தான் இன்னைக்கு நிறைய பேர் நம் தேவனை நோக்கி கேள்வி கேட்டு கொண்டு இருக்கிறோம். அப்பா, என் வாழ்க்கையிலையா இப்படி நடந்திருக்கு? அப்பா, எனக்கு வாழ்க்கையில் இந்த பிரச்சனையா வந்துச்சு? ஏசப்பா, ஆண்டவர் நம்மளை அப்பாவாக அந்த உரிமையை கொடுத்துருக்கனால நாமளும் உரிமையை அப்பா அப்பா அப்பான்னு கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் நியாயப்படி நாமெல்லாம் சத்துருக்களாக இருக்க வேண்டியவங்க. ஏதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய தயவினால, பிதாவாகிய தேவனுடைய தயவினால, இயேசு கிறிஸ்துவை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்புனதுனால நம்ம பாவங்களை கழுவி அவர் மேல் விசுவாசம் வைக்கிற எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகிற அதிகாரத்தை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு அப்பா பிதாவே அப்படின்னு அவரை உரிமையாக நம்ம கூப்பிடுறோம். இல்லைன்னா நாமெல்லாம் தேவனுக்கு முன்பாக அவருடைய கோபாக்கினையின் பாத்திரங்களாக தான் நாம் இருப்போம். ஆனாலும் ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்க அவங்க அழுதாங்க.
கஷ்டப்பட்ட நேரத்தில் அவங்க அழுதாங்க. அந்த அழுகையின் சத்தம் பரலோகத்தை போய் எட்டினது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலும் கூட நம்ம தேவனை நோக்கி கண்ணீர் வடிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த கண்ணீரை அவர் பார்க்கிறார். அந்த கண்ணீரை பார்க்கிறது மட்டுமல்ல, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். உடனே விடுதலை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு இரட்சகனை அவர் அனுப்பினார். அதுதான் மோசே. அந்த மோசையை கொண்டு 400 வருஷமா அடிமை தன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்களை அவர் விடுதலை ஆக்கினார். அதனால தான் இன்னைக்கு இயேசு வந்து நம்மளை விடுதலை ஆக்கினார். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். அதனால தான் மோசே ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாரு, என்னை போல ஒரு தீர்க்கதரிசி வருவார். ஆனால் என்கிட்ட வேலை காட்டுற மாதிரி அவர்கிட்ட வேலை காட்டாதீங்க அப்படி சொல்லாமல் சொல்கிறார். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். அவருக்கு கீழ்ப்படிங்க. யாரை குறித்து சொன்னார்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து சொன்னார். இந்த ஆண்டவர் இயேசு தான் இன்னைக்கு நம்மளை விடுதலை ஆக்குகிறார். எந்த பாவ பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குகிறார், எந்த போராட்டத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார், எந்த வியாதியிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குகிறார். அதனால தான் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தில், ஆதலால் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். தேவன் தான் எல்லாம் செய்யறது, தேவன் தான். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் படிக்கிறார்? அவர் சத்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். அப்போ அவர்தான், அவர் இரக்கமா இருக்க சித்தமா இருந்தா இரக்கமா இருப்பார். அவர் கடினப்படுத்த சித்தமா இருந்தா அவர் கடினப்படுத்துவார். இரக்கம் பெருகுகிற நாம், இறங்குகிற தேவன், நம்ம 2 பேருக்கு தான். நாம் தேவனோடு ஐக்கியமா இருந்தா அவர் நமக்கு இறங்குவார். இறங்குகிற தேவன் தான். விரும்புறதுனால ஒன்றும் இல்லை, ஓடுறதுனால ஒன்றும் இல்லை, இறங்குகிற தேவன். நீங்கள் உட்கார்ந்த இடத்துலையே உங்களை ஆசீர்வதிக்க முடியும், நீங்கள் ஓடாமையே உங்களை ஆசீர்வதிக்க முடியும், நீங்கள் விரும்பாமையே உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஏன்னா அவர் இறங்குகிற தேவன். அவர் யார் மேலே, எவன் மேலே இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேலே இரக்கமாக இருப்பார், இறங்குவார். இரக்கமாக இருந்தால் இறங்குவார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் 27ஆம் அதிகாரம், இங்கே என்ன நடக்குது? விரும்புகிற தேவன் தான், இறங்குகிற தேவன் தான். அவர் நினைச்சாதான் உயிர் வாழ முடியும். இங்கே அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில், கப்பலில் 276 பேர் இருந்தோம். ஒரு கப்பல் பிரயாணம் போறாங்க. அதில் எத்தனை பேர் இருக்காங்க? 276 பேர். இது 276 பேர் அதில் பயணம் செய்கிறவங்க. நீங்கள் நல்லா கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். 276 பேர் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போகிறாங்க. எப்படியாவது வாழ்ந்துருவோமா, எப்படியாவது ரோமுக்கு போனால், ஏன்னா அந்த கப்பல் எங்கே போகுது? ரோமாபுரி போகிறதுக்காக அவங்க போகிறாங்க. எப்படியாவது சிலர்லாம் அமெரிக்காவுக்கு போகணுன்னு போவாங்க இல்லையா, சிலர் ஆஸ்திரேலியா போகணுன்னு போவாங்க, சிலர் யூரோப் போகணுன்னு போவாங்க. அதுபோல் எப்படியாகிலும் போய் பழச்சிக்கலாம். அந்த காலத்தில் ரோம் தான் அமெரிக்கா மாதிரி. அந்த ரோமுக்கு
276 பேர் போகிறாங்க. அவங்க 276 பேர் அந்த கப்பலில் இருக்காங்க, பயணம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கப்பலுக்கு என்ன காரியம் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த கப்பலுக்கு இந்த 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், கப்பலில் 276 பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கப்பல் சொந்தம் கிடையாது. கப்பல் யாரோ வேற ஒரு ஆளுக்கு சொந்தம். கப்பல் ஒருத்தருக்கு சொந்தம். ஆனால் கப்பல் அவனுக்கு சொந்தமாக இருக்கிறதுனால அவன் ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியாது. அதுக்கு யார் வேணும்? மாலுமி வேணும். பாருங்க, இங்கே பல விதமான ஆட்களை பார்க்கிறோம். ஒருத்தருக்கு கப்பல் சொந்தமாக இருக்கு, ஆனால் அவரால் ஓட்ட முடியாது. ஆனால் மாலுமிக்கு ஓட்ட தெரியும், ஆனால் அவர்கிட்ட என்ன கிடையாது? சொந்தமாக கப்பல் வாங்க முடியாது. அவர் டிரைவர். ஒரு சிலருக்கு கார் வாங்கிறதுக்கு பணம் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியாது? கார் ஓட்ட தெரியாது. ஆனால் ஒரு சிலருக்கு நல்ல கார் ஓட்ட தெரியும், நல்ல டிரைவராக இருப்பாங்க, ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியாது? கார் வாங்க முடியாது. அப்படிதான் இங்கே கப்பலுக்கு முதலாளி வேற ஒருத்தர். இந்த கப்பலுக்கு முதலாளி ஒருத்தர் இருந்தாலும் அதை ஓட்டுறது யாரு? மாலுமி. இதற்கிடையில் அங்க ஒரு நூற்றுக்கு அதிபதி. என்னதான் அவன் கப்பலுக்கு ஒருத்தர் சொந்தக்காரனா இருந்தாலும், அவன் ஓனரா இருந்தாலும், அங்க என்னதான் ஓட்டுறதுக்கு ஆள் இருந்தாலும், இங்கே ஒரு நூற்றுக்கு அதிபதி. நூற்றுக்கு அதிபதினா அதிகாரம் படைச்சவன். இப்ப இவனுக்கு கப்பல் சொந்தமும் கிடையாது, இந்த நூற்றுக்கு அதிபதி. இவங்கிட்ட மாலுமியும் கிடையாது, ஆனா இவன் சொல்றத எல்லாரும் கேட்கணும். உலகம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அவனுக்கு சொந்தமா கப்பல் கிடையாது, சொந்தமா டிரைவர் மாலுமி கிடையாது, ஆனா இவன் இப்படி போனா போகணும், நிறுத்தினா நிறுத்தணும், இறங்குனா இறங்கணும். இவனுக்கு அதிகாரம், அரசாங்கம் கொடுத்திருக்கிற அதிகாரம். இப்படிதான் இந்த உலகம் ஓடிக்கொண்டு இருக்கு. யாரோ ஒருத்தர் ஓனரா இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் டிரைவரா இருப்பாங்க, ஆனா வேற யாரோ ஒருத்தர் அதிகாரத்தை காமிப்பாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் என்னதான் பெரிய காரில் நீங்கள் ஓனராக இருந்து ஒரு காரில் போனாலும், ஒரு டிரைவரை வச்சு போனாலும், அங்கே ஒரு போலீஸ் நிறுத்தினா நிறுத்தி தான் ஆகணும், கையை நீட்டினா நிறுத்தி தான் ஆகணும். அவங்க உரிமைக்காரர் கிடையாது அவங்களுக்கு, ஆனால் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரம் நமக்கு இல்லை. நமக்கு பொருள் உரிமையாக இருக்குது, சொந்தமாக இருக்கலாம், டிரைவர் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு பொருளே இல்லைன்னாலும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொன்றும் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்காரு. எல்லார் கையிலையும் எல்லாமே இல்லை. இதை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எல்லார் கையிலையுமே எல்லாமே இருந்துச்சுன்னா தேவனை நம்ம தேடுவோமா? தேட மாட்டோம். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? எல்லாமே நம்ம கையில் வந்துடணும், அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அதுதான் தப்பு. முக்கியமாக தேவ பிள்ளைகள் நினைக்கிற விஷயம் என்னன்னா, தேவ பிள்ளைகள் எல்லாருமே தங்க கையில் எல்லாமே வரணும். தங்க கையில் அதிகாரமும் இருக்கணும், தங்க கையில் பொருளும் இருக்கணும், தங்க கையில் ஆளும் இருக்கணும். எல்லாமே இப்படி தான் நினைக்கிறோம். அதனால தான் நம்ம கஷ்டப்படுறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஒருத்தர். அப்போ அங்கே ஒரு கப்பலுக்கு சொந்தக்காரர் இருக்கிறாரு, கப்பலை ஓட்டுறவர் இருக்காரு. அதுக்கு அந்த கப்பல் மேலே அதிகாரம், கப்பல் மேலே மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற 176 பேர் மேலேயும் யாருக்கு தான் அதிகாரம் இருக்கு? நூற்றுக்கு அதிபதி மேலே தான் அவருக்கு தான் அதிகாரம் இருக்கு. அவர் நினைச்சா ஒரு கட்டத்தில் கப்பல் உடைய போகுது, காற்றில் சிக்கி உடைய போகுது. அப்போ கூட இருக்கிற போர் சேவர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரையும் கொண்டு போட்டுடலாம், யாரும் தப்பிக்க விடாம எல்லாரும் என்ன பண்ணலாம்? கொண்டு போட்டுடலாம். பாருங்க, ஆயுதம் யார்கிட்ட இருக்கு? அதிகாரம் படைச்சவங்கிட்ட ஆயுதம் இருக்கு. அவன் நினைச்சா கொண்டு போட்டுடலாம், அவன் நினைச்சா சுட்டு போட்டுடலாம்.
அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு யூனிஃபார்ம் என்பது ரொம்ப முக்கியம். இப்போ ஒருவேளை கப்பல் வந்து உடைய போது இவங்களை தப்பிச்சு போயிட போறாங்க, ஏன்னா அங்கே நிறைய கைதிகள் இருக்காங்க, அந்த கைதிகள் தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு நூற்றுக்கு அதிபதிக்கு போர் சேவர் வந்து சொல்றாங்க, இவங்களெல்லாம் கொண்டுடலாமா? அவன் வந்து என்ன நினைச்சான், பவுலை எப்படியாவது காப்பாற்றணும், அதனால யாரையும் கொல்லாதீங்க, கப்பலை உடைய பலகை மேலே நீந்தி போறவங்க போட்டோம், தப்பிச்சு நீந்தி கரை சேர்றவங்க சேரட்டும், யாரையும் கொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டான். ஆனா அவனுக்கும் மேல ஒரு அதிகாரி, அவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில், ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஹல்லேலூயா. கப்பல் முதலாளி நினைச்சாலும் யாரையும் காப்பாற்ற முடியாது, கப்பலையே முதலாளியால காப்பாற்ற முடியல, கப்பல் உடஞ்சி போச்சு. மாலுமியே தப்பிச்சு ஓட பார்க்குறான். பவுல் சொல்றாரு, அவன் மாலுமியை ஓட விட்டீங்க, நீங்க யாரும் தப்பிக்க முடியாது. அப்போ மாலுமியை பிடிச்சி வைக்கிறாங்க. முதலே சொன்னார் அப்போஸ்தலனாகிய பவுல், வேணாம் இந்த பிரயாணம் வேணாம். ஆனா நூற்றுக்கு அதிபதி யார் பேச்சை நம்பினான்? கப்பல் முதலாளியுடைய பேச்சையும் அந்த மாலுமியுடைய பேச்சையும் அதிகமாக நம்பினான். ஏன்னா தென்றல் வர மாதிரி இருக்கு. சிலருக்கு, நிறைய பேருக்கு அப்படிதான், தென்றல்னா அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம், இந்த வழியில் போனால் நமக்கு ஆசீர்வாதம் வர மாதிரி இருக்கும். அதை நம்பி நிறைய பேர் நமக்கு இந்த வழியில் ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்னு நம்பி போவாங்க, தென்றல் வர மாதிரி. பிறகுதான் சூறாவளி வரும்போது தான் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே இந்த பவுல் பேச்சை கேட்டிருந்தா, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பேச்சை கேட்டிருந்தா அவங்க முதலே அந்த பிரயாணத்தை தவிர்த்திருந்தாங்கன்னு சொன்னா கப்பல் சேதமே வந்திருக்காது. ஆனா விரும்புகிறவனாலும் இல்லை ஓடுகிறவனாலும் இல்லை என்ற வசனத்தின்படி யார் நினைச்சாலும் ஒண்ணுமே இல்லை. தேவனே சொல்லிட்டாரு, உன் நிமித்தம் நான் எல்லாருக்கும் தயவு பண்ணிட்டேன்பா, உன் நிமித்தம் கர்த்தர் எல்லாருக்கும் தயவு பண்ணிட்டார், அதனால உயிர் சேதம் வராதுன்னு தேவன் முன்கூட்டியே சொல்லிட்டார். நூற்றுக்கு அதிபதி இப்ப சொல்றான், யாரையும் கொல்ல வேணாம். அதை தான் தேவன் ஏற்கனவே திட்டத்தில் வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் நமக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதுதான் நடக்கும். மனுஷனுடைய திட்டமோ பிசாசனுடைய திட்டமோ இந்த உலகத்தின் அதிகாரங்களினுடைய திட்டமோ எதுவும் நம்முடைய வாழ்க்கையில பலிக்காது. நமக்கு இறங்குகிற தேவன் என்ன வச்சிருக்கிறாரோ, நமக்கு இறங்கணும்னு அவர் திட்டம் வச்சிருந்தா கண்டிப்பா இறங்குவார். அப்ப நாம என்ன செய்யணும்? இறங்குகிற தேவனுடைய பாதத்தை இறுக பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மார்த்தாள் மரியாள் 2 சகோதரிக்கு இருந்தாங்க. 2 பேருமே ஆண்டவர் இயேசுவுக்காக தான் அவங்க பாடுபட்டாங்க. அவங்க ஒருத்தர் வந்து சமையல் வேலை செஞ்சாங்க, அதில் வருத்தப்படுறாங்க, ஐயோ இந்த கூட்டு எப்படி வைக்கிறது, இந்த கறி குழம்பு எப்படி வைக்கிறது, இது டேஸ்ட் கெட்டு போச்சுன்னா எப்படி இருக்கும், இது மத்தியில் ஐயோ என் சகோதரி கொஞ்சம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண சொல்லுங்களேன், நானே கூட்டு வைக்கிறேன், நானே பொரியல் வைக்கிறேன், நானே தேங்காய் அரைக்கிறேன், நானே மாவு அரைக்கிறேன் அப்படின்னு கத்தியிருப்பாங்களோ இன்னும். நம்ம இந்த காலத்துலையா இருந்தால் அப்படி தான் கத்துவாங்க, அந்த காலத்தில் எப்படி சொன்னாங்களோ தெரியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு ஒன்னே ஒன்று சொன்னார், மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு பாதத்தில் உட்கார்றது தான் நல்ல பங்கு. அவர் பாதத்தில் உட்கார்ந்துட்டா அவர் நம்மளை நிச்சயமா உயர்த்திடுவார். இன்னைக்கு இயேசுவின் பாதத்தில் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க.
இயேசுடைய சமூகத்தில் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, நிச்சயமா உங்களை அவர் கைவிடவே மாட்டார். நீங்க நல்ல பங்கை தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. இறங்குகிற தேவன் என்னைக்கும் அவர் நமக்காக இறங்குவார். நம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறங்குகிற தேவனே, ஆண்டவரே, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனால் தான். ஆண்டவரே, அந்த கப்பல் ஓனர் ஒன்றும் செய்ய முடியாது, அதை ஓட்டுற மாலுமி ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க நினைச்சாலும் யாரையும் காப்பாற்ற முடியாது, அதிகாரம் படைச்ச 100க்கு அதிபதி நினைச்சாலும் யார் உயிரையும் காப்பாற்ற முடியாது. ஆனாலும் அவங்க எல்லாருடைய உயிரை நீர் தான் காப்பாற்றினீர். 276 பேருடைய உயிரை காப்பாற்றின தேவனே. அப்பா, இன்னைக்கும் இத்தனை பேர் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறாங்க. அப்பா, இந்த உலகத்தில் எத்தனையோ தேவைகளோடு வந்திருக்கிறாங்க, எவ்வளோ பிரச்சனையோடு வந்திருக்கிறாங்க, எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறாங்க. ஆனாலும் நாங்கள் விரும்புகிறதுனாலையோ, நாங்கள் ஓடுகிறதுனாலையோ, நாங்கள் எங்களால் சாதிக்க முடியும் என்று எங்களுக்கு நினைப்பு, அந்த நினைப்பெல்லாம் பொய் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு இறங்குகிற தேவனை உண்மை உத்தமமாய் பின்பற்ற எங்களுக்கு இரக்கம் செய்கிற, நான் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறேனோ அவனை நான் கடினப்படுத்துவேன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்கு காத்திருக்கிறோம். நீர் வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளையில் நீர் ஆசீர்வதியும், அவங்களுடைய பிரச்சனைகளை மாற்றும், அவங்களுடைய போராட்டங்களை மாற்றும், அற்புதங்களை செய்யும், அவர்களை ஆசீர்வதியும். எங்கள் மீட்பர் எங்கள் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.